ஆட்சி செய்கிற பிரதமரே சௌராஷ்டிரா பகுதி சார்ந்தவர். RSS இயக்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை இந்து ராஷ்டிரா. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு. நாம் எல்லாரும் பாரத அன்னையின் பிள்ளைகள் என்றெல்லாம் நாம் இங்க RSS இயக்கத்தில் சொல்லுவோம், இந்து ராஷ்டிரா இந்து ராஷ்டிரா. அந்த இந்து ராஷ்டிர சிந்தனையை RSS தமிழ்நாட்டில் முதல்ல பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போவதற்கு உதவியாக இருந்தவர்கள் சௌராஷ்டிரா. இந்து ராஷ்டிரா வாஸ் ஃபெசிலிட்டேட்டட் பை சௌராஷ்டிரா. நீங்க தமிழ்நாட்டில் RSS இயக்கத்துக்கு சொந்தமாக ஒரு அலுவலகம் இருப்பதுன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அந்த காலத்தில் சொல்றேன், 50களில் தமிழ்நாட்டிலே RSS இயக்கத்துக்கு சொந்தமா ஒரு கட்டிடம் எங்க தெரியுமா உருவாச்சு? முதல்ல சென்னையில் இல்லை, பரமக்குடியில ஒரு சௌராஷ்டிரா நண்பர் தனது வீட்டையே RSS அலுவலகமா வச்சுங்கன்னு RSS எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். பரமக்குடியில தான் முதல் அலுவலகம் வந்தது 50களிலேயே. அப்படி இந்த சமூகத்திற்கும் தேசிய இயக்கங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. நான் பல விஷயங்களுக்கு இந்த சமுதாயத்தை நான் ஒரு முன்மாதிரியாக காண்பிப்பேன். நீங்க நன்றாக யோசித்து பாருங்களேன். ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தபோது குஜராத்தில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சியான பகுதி தான் சௌராஷ்டிரா. சௌராஷ்டிரா எப்படியெல்லாம் வரலாற்றில் கஷ்டப்பட்டது என்பதை பற்றி ஒரு மிக அற்புதமாக ஒருத்தர் நூல் எழுதியிருக்கார். ஒரு 1500 வருஷமா அந்த சௌராஷ்டிரா பகுதி மக்கள் தொடர்ந்து இயற்கை பேரிடர், வறட்சினா கடுமையான வறட்சியா இருக்கும், அதனால மக்களுக்கு இன்னல்கள். இந்தியாவினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிறதுனால தொடர்ந்து படையெடுப்பு. வரலாற்றில் நமக்கு பல விஷயங்களை முழுமையா சொல்லித் தருவதில்லை. கஜினி முகமது இந்தியா மீது 17 முறை படையெடுத்தான் அப்படின்னு வரலாற்றில் பாடம் சொல்லி அவனை ஏதோ விடாமுயற்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக, அவன் தான் ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி எல்லாம் வரலாற்று புத்தகங்கள் இடம்பெறும். கஜினி முகமது 17 முறை படையெடுத்தார். 17 முறையும் அவனை அடித்து விரட்டியவர்கள் சௌராஷ்டிரா மக்கள் என்பதை வரலாற்றில் சொல்லது. 17 முறை அடிச்சு விரட்டிருக்கிறாங்க. அந்த சோமநாதபுரத்து ஆலயத்தை அவன் அழித்து விட்டு சென்றான். அந்த சோமநாதபுரம் ஆலய கதவு, அது மணிக்க தங்கத்தில் செய்யப்பட்ட ஒரு கதவு, அதை எடுத்துட்டு போயிட்டான். சோமநாதபுரம் ஆலயத்தை கஜினி முகமது கொள்ளையடித்தான் என்பதை வரலாற்றில் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் பஞ்சாபை ஆட்சி செய்த ரஞ்சித் சிங் என்கிற மகாராஜா திரும்ப கஜினி முகமதுனுடைய அந்த டெரிட்டரிக்கே போய் மிகப்பெரிய யுத்தம் நடத்தி சோமநாதபுரத்தில் கஜினி முகமது திருடி சென்ற அந்த மிக பிரம்மாண்டமான புனிதமான அந்த ஆலய கதவை திரும்ப மீட்டு கொண்டு வந்து வைத்தான் ரஞ்சித் சிங் மகாராஜா என்பதை பற்றி சொல்வதில்லை. நாம அடி வாங்கினது, நாம அடிமையா இருந்தது, நாம சீரழிஞ்சது, கஷ்டப்பட்டது தான் சொல்றானே தவிர வரலாற்றில் நாம எழுச்சியுடன் போராடியது, எதிரிகளை அடித்து விரட்டியது, இதை சொன்னா தானே இளைஞனுக்கு வீரம் வரும். அதை பற்றி சொல்றது இல்லை. கஜினி முகமதுவை சந்தித்த ஒரு சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம். இதை பத்தி ஒருத்தர் பெரிய புத்தகம் இருக்கார், 1500 years ஆஃப் சௌராஷ்டிரா கம்யூனிட்டி. அவங்க பட்ட கஷ்டங்கள். அதனால தொடர்ந்து இயற்கை அவர்களுக்கு எதிராக இருந்தது, எதிரிகள் அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். கொடுமையான நோய்கள், பஞ்சம் அங்கேதான் முதல்ல ஆரம்பிக்கும். தொற்று நோய்கள்லாம் அங்கேதான் ஆரம்பிக்கும். இதை பத்திலாம் அவர் பெரிய வரலாற்று ஆராய்ச்சி இருக்கிறார். நீங்க ஆர்வம் இருந்தால் அதை பத்தி நீங்க படிக்கலாம். ஆங்கிலத்தில் தான் இருக்கு. நானுமே அதை முழுவதுமாக வாசித்ததில்லை, அதனுடைய ஜிஸ்ட் மாத்திரம் தெரிஞ்சு வாசிச்சிருக்கேன். அப்போ விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த உடனே இயற்கையிலேயே ஒரு வளம் குறைந்த பகுதியிலிருந்து வளமான பகுதிக்கு மக்கள் புலம்பெயர்வாங்க, அது இயற்கை. அப்படி விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கும் வந்தாங்க. ஏன்னா அது தி ஃபர்ஸ்ட் விஜயநகர எம்பையர். இல்லைன்னா இன்னைக்கு நாமெல்லாம் இங்க இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இங்க பக்கத்தில் இப்படிலாம் கோவில் இருந்திருக்காது. மீனாட்சி அம்மன் கோயிலே இருந்திருக்குமான்னு தெரியாது விஜயநகர எம்பையர்லன்னா. 36 ஆண்டு காலம் பூட்டி வைக்கப்பட்டு மீனாட்சியை கொண்டு போய் கன்னியாகுமரியில போய் ஒளித்து வைத்து மாலிகாஃபூரால சீரழிந்து விட்ட மதுரை விஜயநகர சாம்ராஜ்யம் வந்த பிறகுதான் மீண்டும் புத்தொளி பெற்றது. 36 வருஷம் பூட்டி இருந்த மீனாட்சி அம்மன் கோயில் கதவு அப்பதான் திறந்தாங்க. ஸ்ரீரங்கமும் அப்படிதான் 36 வருஷம் பூட்டியாச்சு. மாலிகாஃபூருக்கு அப்புறம் பாண்டிய வம்சமே எழுந்திருக்கல, அதோட ஒளிஞ்சுட்டான் மாலிகாஃபூர். அப்படி ஒரு நிலைமை. விஜயநகர எம்பையருக்கு புலம்பெயர்ந்தவர்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டை நாயக்க மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க. விஜயநகரத்தினுடைய டிசெண்டன்ஸ் அவங்க.
விஜயநகர சாம்ராஜ்யம் அழிந்த பின்பும் கூட தமிழ்நாட்டில் நாயக்கர்கள் ஆட்சி அழியவில்லை, தொடர்ந்து இருந்தது. அப்படி அவங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு. நாயக்கர்களே அழைத்து, விருந்தினர்கள் மாதிரி அழைத்து வந்து அந்த ஸ்கில் எங்களுக்கு சொல்லணும், இந்த பாண்டிய நாட்டுக்கு அது வேணும் அப்படின்னு அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு வரலாற்றை நாம கேள்விப்படுகிறோம். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 1500 2000 கிலோமீட்டர் தள்ளி நின்று வந்த ஒரு சமுதாயம். இந்த சமுதாயத்தோட சிறப்பு என்னன்னா, உங்க 2000 கிலோமீட்டர் புலம்பெயர்ந்து இன்னைக்கு மதுரைக்கோ பரமக்குடிக்கோ தஞ்சாவூருக்கோ வந்திருக்கலாம். ஆனால் ஒரு தமிழன் எப்படி தமிழ்நாட்டில் தன்னைத்தானே இந்த மண்ணோடும் மக்களோடும் பண்பாட்டோடும் கலந்து போவானோ, அது போல தன்னை கொஞ்சம் கூட அந்நியப்படுத்திக் கொள்ளாமல் இந்த மண்ணோடு கலந்து விட்டவர்கள் இந்த சௌராஷ்டிரம். இதுதான் அந்த கல்ச்சுரல் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்றோம். கலந்து போயாச்சு. எனக்கு சௌராஷ்டிரா சமுதாயத்துக்கு மதுரைக்குள்ள தான் மைனாரிட்டின்ற ஃபீலிங்கே இல்லை, நம்ம சிறுபான்மை அப்படிங்கிற எண்ணமே இல்லை. ஏன்? இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கிறவங்க தான் சிறுபான்மை சிறுபான்மைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கிறவங்க, அந்த மண்ணோட கலந்துட்டவங்க, அந்த மண்ணை நேசிக்கிறவங்க முழுமையாக அவர்கள் ஒற்றுமை அடைஞ்சு விடுவாங்க. நீங்க பாருங்க, நம்ம பேசுறது சௌராஷ்டிர மொழியா இருக்கலாம், ஆனா பேர் வச்சிருக்கிறதெல்லாம் தமிழ் பேர் தான். நாங்க சௌராஷ்டிரான்னு போய் நீங்க குஜராத்தில் சொல்லுங்களேன், உங்களை ஏத்துக்க மாட்டேன், நீ தமிழன்டான்றான். தமிழ்நாட்டில் வேணா அவங்கள தமிழன் இல்லைன்னு சொல்றதுக்கு சில திருட்டு கூட்டம் இருக்குமே தவிர, நாங்கள் தமிழர்கள் தான் என்பதில் சற்றும் இளைத்தவர்கள் அல்ல இந்த சௌராஷ்டிரா மக்கள் என்பதை நாம் திரும்ப திரும்ப பதிவு செய்யணும். நீங்க நாயகி சுவாமிகளுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அநேகமா பெருமாளை தவிர வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை இல்லை இல்லை, வாழ்க்கையே அவருக்கு அதுதான். திருப்பதியில வெங்கடாஜலபதிக்கு புடவை அலங்காரம் உண்டு, புடவை அலங்காரம் செஞ்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரியும் நாயகி சுவாமிகளும் புடவை அலங்காரத்தோடு தன்னை வைத்துக் கொண்டவர், பெருமாள் மாதிரியே தன்னை பாவித்துக் கொண்டவர் தான் அவர். ஏன்னா பெருமாள்ங்கிறது ஃபெமினைன் காட், சிவபெருமான்றது மேஸ்குலின் காட். அதனாலதான் அவர் பெருமான் இன் விகுதி, இவர் பெருமாள் இல்லுன்னு வந்தாலே ஃபெமினைன் வந்துருது இல்ல. அவர் அபிஷேக பிரியர் சிவன், விஷ்ணு வந்து அலங்கார பிரியர். பெண்கள் எப்படி தங்களை அலங்காரம் செய்து கொள்ள விரும்புவார்களோ அப்படி அலங்கார பிரியர். பெருமாள் எப்ப பெண் அவதாரம் எடுக்கிறாரோ அப்ப பார்வதி ஆயிடுறார். அதனால விஷ்ணுவோடைய ஃபிமேல் வெர்ஷன் தான் பார்வதி, பார்வதியோடைய மேல் வெர்ஷன் தான் விஷ்ணு. அதனாலதான் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாயகி சுவாமியுடைய வாழ்க்கை, அவரது கீர்த்தனைகள், எப்படி வாரியார் சுவாமிகள் 64வது நாயன்மார் என்று அறிவித்தார்களோ அதே மாதிரி நாயகி சுவாமிகளை 13வது ஆழ்வார் என்று அறிவியுங்கள். சார் நாம அறிவிக்கலாம், கவர்மெண்ட் ஏற்றுக்குமா சார்? கவர்மெண்ட் ஆதரிக்குமான்னு கேட்காதீங்க. அரசாங்கம் சௌராஷ்டிர சமுதாயத்தை ஆதரிக்குமான்னு கேட்காதீங்க. சௌராஷ்டிர சமுதாயம் அரசாங்கத்தை ஆதரிக்குதான்னு கேளுங்க. நீங்க தான் கவர்மெண்ட்டை சப்போர்ட், அந்த கருத்தை உருவாக்கு. இதை செய்யணும். இல்லைன்னா நீங்க பாருங்க, அழகர் வர்றாரு, கள்ளழகர். கள்ளழகர் வரும்போது இத்தனை ஆண்டுகளாக எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, தமிழ் குடிகள், பூர்வீக குடிகள்னு சொல்றவங்க அப்படி கள்ளழகரை உற்சாகமா பக்தி பரவசத்தோட கள்ளழகரை வரவேற்கிறாங்களோ, வீட்டில் அன்னைக்கு முழுக்க கள்ளழகர் வரவை கொண்டாடுறாங்களோ, திரும்பி அழகர் போறப்ப வழி அனுப்புறாங்களோ, அந்த உற்சாகத்திற்கு சற்றும் குறையாமல் அதை செய்வது சௌராஷ்டிர சமுதாயத்திலே நான் பார்த்துக்கொண்டேன். மீனாட்சியை பாண்டியர்கள் எப்படி தாங்கி பிடிப்பார்களோ, தூக்கி கொண்டாடுவார்களோ, அதற்கு சற்றும் குறையாமல் சௌராஷ்டிர சமுதாயம் மீனாட்சியை கொண்டாடுகிறது. குஜராத்தில் மீனாட்சி இல்ல, மதுரையில் தான் மீனாட்சி. இந்த மண்ணோட கலந்திருக்கோம், இந்த வைகையோட கலந்திருக்கிறோம், மீனாட்சியோட கலந்திருக்கிறோம். இதுதான் இன்டகிரேஷன், அமால்கமேஷன் பேரு, தன்னை அப்படியே கரைத்துக் கொள்வது. இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ரோல் மாடல் வந்து சௌராஷ்டிர சமுதாயம், இந்த கல்ச்சருக்கான ஒரு ரோல் மாடல். இது மதம் மாறி போனவங்களுக்கு இது வரல. நான் இது ஏன் குறிப்பிட்டு சொல்றேன், சிலாகித்து நான் ஏன் சொல்றேன்னா, ஒருத்தர் தமிழனாவே இருக்காரு, வேறு மதத்துக்கு மாறி போறப்போ அவருக்கு நிறைய பண்பாட்டு சிக்கல் வருது. இதோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்றதுல அவருக்கு நிறைய பிரச்சனை வருது. வாசல்ல கோலம் போடுறதுல கூட பிரச்சனை வருது. கோலத்துக்கு மதம் இல்லை, வீட்டில் ஒரு மாவில தோரணம் கட்டுறதுக்கு மதம் இல்லை, பொட்டு வச்சுக்கிறது ரிலிஜன் கிடையாது, இதெல்லாம் கல்ச்சர். ஆனால் இந்த கல்ச்சுரல் சிம்பிள்ஸை ஏற்றுக்கொள்வதில் அவங்க நிறைய தயக்கம் இருக்கு. ஆனா அவங்க 100 வருஷத்துக்கு முன்னால இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள்.
செய்து கொண்டிருந்தவர்கள் வழிபாட்டு முறையை மாற்றிக்கொண்டார்கள் என்பதனால பண்பாடை மாறிக்கொள்கிறார்கள் என்றால், வழிபாட்டு முறையும் பண்பாடும் மாறாமல் வைத்திருக்கிற சமுதாயம் சௌராஷ்டிரா சமுதாயம். இது கிட்டத்தட்ட ரொம்ப மைனாரிட்டி, மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. ஆனா உங்களுக்கு சௌராஷ்டிரா சமுதாயத்தினுடைய காமன் அசெட்ஸ் எத்தனை ஆயிரம் கோடி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு 10,000 கோடி இருக்கும். காமன் அசெட்ஸ் ஃபார் சௌராஷ்டிரா. 10 லட்சம் மக்கள் தொகைக்கு 10,000 கோடி ரூபாய்க்கான அசெட்ஸ் இருக்கிறது. காமன் அசெட், பொது சொத்து இருக்கிறது. இந்தியாவில் வேற எந்த ஜாதியும் கிடையாது. மதுரையில தான் சௌராஷ்டிரா தான் இருக்கு. சௌராஷ்டிரா நடத்துற கல்லூரி, பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக், நீங்க வச்சிருக்கிற எல்லாத்தோட வேல்யூ போடுங்க, அசெட் பிரைஸ் வேல்யூ போடுங்க. இன்னைக்கு 10,000 crore தாண்டும். நான் கன்சர்வேட்டிவ் அசஸ்மெண்ட்ல சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை தனியாக செய்யாமல் கூட்டாக சேர்ந்து செய்வதில் ரோல் மாடல் இந்த சமுதாயம் தான். மற்ற ஜாதிகளுக்கும் நிறைய சொத்து இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட குடும்பம் அல்லது இண்டிவிஜுவல் பேர்ல அந்த அசெட் இருக்கு, கம்யூனிட்டி பேர்ல இல்ல. கம்யூனிட்டி பேர்ல இருக்கிற அசெட்ஸை நாம ஒப்பிட்டு பார்த்தால் இந்த சமுதாயம் யாருக்கும் பின்தங்கியதாகவும் இல்லை. அப்போ எவ்வளவு சேர்ந்து செய்வதில், சேர்ந்து பணியாற்றுவதில் நமது முன்னோர்கள் எப்படி வெற்றி அடைந்தார்கள்னு சொல்றேன். இது தெரியும். 10 லட்சம் பாருங்க, 10 லட்சம் பேர் சௌராஷ்டிரா இருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறைச்சாலைகளில் 10 பேர் கூட சௌராஷ்டிரா ஜெயில இருக்க மாட்டாங்க. ஜீரோ கிரைம். யோசிப்பாங்க. இந்த மதுரையில் மட்டும் 2-3 லட்சம் பேர் இருக்கும். மதுரையில் ஜெயில எத்தனை பேர் நம்ம இருக்கோம்? விதிவிலக்கா யாராவது 1-2 இருக்கலாம். அது கூட இந்த எக்கனாமிக்ஸ் ஏதாவது மாட்டிக்கிட்டு போயிருக்கலாமே தவிர, அருவாள் எடுத்தாரு, வெட்டினாரு, குத்துனாரு, ரவுடியா, பிரபல ரவுடியா இருந்தாரு, எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். இல்ல, கிரைம் இல்ல. சௌராஷ்டிரா சமுதாயத்தில் டிவோர்ஸ் ரொம்ப கம்மி, விவாகரத்து ரொம்ப குறைச்சல். விவாகரத்து குறைவாக இருக்குனால என்ன அர்த்தம்? அங்க எல்லாத்தையும் குடும்பமா பேசி சரி செய்து கொள்கிற சிஸ்டம் இருக்குன்னு அர்த்தம். ஜீரோ டிவோர்ஸ் நோக்கி போகணும்னு அர்த்தம். சௌராஷ்டிரால கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. ரிலிஜியஸ் கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப குறைவு. சமீபத்தில் ஏதாவது கன்வெர்ட் ஆயிருந்தா இந்த 10-20 வருஷத்துக்குள்ள தான் கொஞ்சம் மதமாற்றம் நடந்திருக்குமே தவிர, அதுக்கு முன்னால கன்வர்ஷன்னால என்னன்னே தெரியாது. யாரு நம்ம தெருக்கள்ல நோட்டீஸ் கொடுத்த வரலாறே கிடையாது. நோட்டீஸ் கொடுக்கறவனுக்கு நம்ம நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அப்ப கன்வர்ஷன் குறைவு, குற்றங்கள் குறைவு, விவாகரத்து குறைவு, குடிக்கிற பழக்கம் குறைவு. இதெல்லாம் தான் நமது முன்னோர்கள் கட்டி காத்து வைத்த ஒரு கல்ச்சுரல் ட்ரெஷர், பண்பாட்டு பொக்கிஷம். அரசியல் வெற்றின்றது வரும் போகும், அதை பத்தி கவலைப்படாங்க. நம்மால் எத்தனை பேர் எம்எல்ஏ இருந்தான்றது உங்களுக்கு பெருமை இல்ல. எத்தனை பேர் எம்பி வந்தாங்க, எத்தனை அமைச்சர் இருந்தாங்க பெருமை இல்லை. 1000 அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இந்த சௌராஷ்டிரா சமயத்தில் வந்தாலும் கூட ஒரு நாயகி சுவாமிகளுக்கு ஈடாக முடியவே முடியாது. ஒரு ஐயா என்எம்ஆர் சுப்பராமனுக்கு ஈடாகவே முடியாது. மதுரையில ஆலய பிரவேசம் பண்ணது யாரு? வைத்தியநாத ஐயரும் என்எம்ஆர் சுப்பராமன் தான். ஹரிஜன ஆலய பிரவேசம் 1938 ராஜாஜி தான் முதலமைச்சர். பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுவதில்லை. அந்த நிலையை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. இந்தியா முழுக்க அனுமதிக்கப்படல. மகாத்மா காந்தி எப்ப வந்தாலும் கோயிலுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கே போக மாட்டார் காந்தி. காந்தி நெவர் விசிட்ஸ் டெம்பிள் அன்லெஸ் த டெம்பிள் இஸ் ஓபன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள். இந்த கோயிலுக்கு ஹரிஜன மக்கள் அனுமதி உண்டான்னு கேட்பாரு. இல்லைங்க, நாங்க ஹரிஜன்ஸை உள்ள விடல, நானும் வரமாட்டேன்றார். மதுரைக்கு 4 தடவை வந்திருக்காரு காந்தி. முதல் 3 தடவை அவர் கோயிலுக்கே போனதில்லை, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு. இது வைத்தியநாத ஐயருக்கும் என்எம்ஆருக்கும் பெரிய சவால். என்ன, காந்தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் வர்றாரு கோயிலுக்குள்ள. நம்ம மதுரையில் அதை ரொம்ப கௌரவ பிரச்சனை எடுத்து மதுரைக்குள்ள ஹரிஜன ஆலய பிரவேசம் நடத்தும். தயாராயிருச்சு திட்டம் எல்லாம். ஆனால் அந்த பட்டியல் பிரிவு மக்கள் கோயிலுக்குள்ள வர மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டான்? தெய்வ குத்தமாயிடும் பாரு, அவன் கூப்பிடறான்னு சொல்லி உள்ள போகாத, ரத்தம் கேக்கி செத்து பேர் வேண்டாம், நீ உள்ள போ பாரு, மறுநாளே என்ன ஆகுதுன்னு பாரு. அவனுக்கு பயம் வந்துருச்சு. அப்ப அந்த காலம் அப்படித்தானே, 1930s அவங்களாம் என்எம்ஆர்ட்ட சொல்லிட்டாங்க, நாங்க வரலன்ட்டாங்க, தெய்வ குத்தமாயிடும், ரத்தம் கேக்கி செத்து போயிரும் சொல்றாங்க. அப்ப என்எம்ஆர் என்ன பண்ணார் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் ஆலய பிரவேசம் நடக்கிறதுக்கு முன்னால பக்கத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல நடந்துருச்சு, கேரளால, கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனால அவர் என்ன பண்றாரு, பட்டியல் பிரிவு மக்களை ஒரு பஸ்ஸை பிடிச்சு, என்ன மாதிரி பண்ணது சொல்றேன், இங்க இருந்து நாகராஜா கோயிலுக்கு நாகர்கோயில் கூட்டிட்டு போறாரு, திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்கே போய்
அங்கே உள்ள பட்டியல் சமுதாய மக்கள் கோயிலுக்கு போறாங்கல்ல, அவங்களே இவங்களே பேச விடுறாரு. இல்ல நாங்க போயிட்டு இருக்கோமே 3-4 வருஷமா கோயிலுக்கு போறோமே, அப்படியே அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையாங்கிறான். நம்மால் ஒன்றும் ஆகலையா, ஒன்றும் ரத்தம் கேட்கல, ஒன்றும் ரத்த வாந்தியெல்லாம் ஒன்றும் வரலையா, எதுவுமே வரலடா, நல்லா இருக்கும். அப்ப பாருங்க மனசை எப்படி தயாரிக்கிறான், சைக்காலஜிக்கல் ப்ரிப்பரேஷன். அவர் நினைச்சா போங்கடா நாசமா போனீங்களா, நீ கோயிலுக்கே வர மாட்டீங்க, நான் உங்களுக்காக என்னெல்லாம் பண்றேன்னு ஏதோ சாபம் விட்டு சவிச்சிருக்கலாம். அந்த சாதாரண மக்களை, எளிய மக்களை, பண்பாட்டிலே ஆன்மீகத்திலே உச்சத்தில் இருந்த அந்த மக்கள், பட்டியல் பிரிவு மக்களை அவங்க ஏதோ மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவர்களை குறை சொல்லாமல் அவர்களை உளவியல் ரீதியாக தயாரிக்கிற அந்த எண்ணம் இருக்க, இடம் இருக்க, அது எண்ணமாறு அவர்கள் இருந்ததுனால நடந்தது.